ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரோசஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் க்ரீன் யான் ரெட் யான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வயர் எடுத்திருக்கேன். இது 0.4 mm திக்னஸ். அதுக்கப்புறமேட்டு ஒரு கிராஃப்ட் ஒயர்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். ஆன்லைனில் கூட நீங்கள் இதை ஷாப் பண்ணலாம். அப்புறம் ஒரு 4 mm ஹூக் எடுத்திருக்கேன், க்ரோஷே ஹூக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணலாம். அதுக்கு க்ரீன் யான் எடுத்து அதை வந்து செயின் 12 பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 செயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. செயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒயர் வந்து பார்த்துக்கோங்க, மடித்து வச்சா இந்த செயின் 12ஓட சைஸ்க்கு இருக்கணும். அப்புறம் ஒரு எட்ஜை மட்டும் எடுத்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கள். ரோ 1ல் வந்து அந்த 12 செயினில் 11th செயின்லேருந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 7 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷே, அதாவது நெக்ஸ்ட்டு 7 செயின்ஸில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி 7 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 7 டபுள் க்ரோஷே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். மீதி லாஸ்ட் ஒரு செயின் தான் இருக்கும். அந்த ஒரு செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 1 பண்ணிக்கோங்க. அதே ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை அப்படியே டர்ன் பண்ணி நம்ம பேக் சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் சைட்லேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் நெக்ஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸில் வந்து டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம ஒர்க்கை கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இதனால் நம்மளுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிரும். கொஞ்சோண்டு டெயில் விட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம இப்படி இந்த வயரை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் டெயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டெயில் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உள்ளே ஹைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உள்ளே ஸ்யூ பண்ணிவிடுங்க. நான் உள்ளே ஸ்யூ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாட்டம் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு க்ரீன் யான் எடுத்துகிட்டு இதில் வந்து ரோ 1 வந்து செயின் 3 பண்ணிக்கோங்க. அப்புறம் 13 டபுள் க்ரோஷே பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 13 டபுள் க்ரோஷே பண்ணால் டோட்டலாக நம்மளுக்கு 14 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஏன்னா செயின் 3யும் நம்ம வந்து டபுள் க்ரோஷேவாக இதில் கவுண்ட் பண்ணிக்கிறோம். 14 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடும். இப்போ ரோ 2ல் வந்து செயின் 3 பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செயின் 3 பண்ணோம்ல, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், இந்த மாதிரி டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படின்றது 14 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த ரோ நம்மளுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு இது கிளியராக புரியணும். நம்ம செயின் 3 பண்ணுறது வந்து ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட் ஆகும். ஸோ டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் செயின் 3 பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் தான் பண்ணணும். ஸோ 14 டைம்ஸ் இப்படி பண்ணும்போது எண்ட் ஆஃப் த ரோ நம்மளுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நீங்கள் வந்து எப்போவுமே எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கும்போது அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக 28 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு. நம்ம ரோ 2 முடிச்சிட்டோம். ரோ 2 முடிஞ்சதுக்கப்புறம் செயின் 8 பண்ணிக்கோங்க. அந்த செயின் 8 பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் நம்ம ஒர்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 செயினில் வந்து டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கடைசியாக ஒரு செயின் தான் இருக்குது. அந்த லாஸ்ட் செயினில் வந்து ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிடுறோம். ட்ரிபிள் க்ரோஷே முடிஞ்சோன்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு செயின். அதை விட்டு 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே 4th செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப செயின் 8 பண்ணிவிட்டு இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே 2 டைம்ஸ், சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே. அதே மாதிரி 3 ஸ்டிச்சஸ் விட்டுட்டு 4th ஸ்டிச்சு வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். நான் இதை ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன்.
ஸோ நம்ம ஒர்க் பண்ணியாச்சு 5 டைம்ஸ் பண்ணும்போது இது லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ஒர்க்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஃப்ளவரோட பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரெடியான எடுத்திருக்கேன் நான். செயின் 59 செயின்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இதில் வந்து 59 செயின் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம ரோ 2 போகலாம். ரோ 2ல் வந்து செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் ரோ நம்மளுக்கு 58 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த ரோக்கு வந்துட்டோம். சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, தட் இஸ் 58 சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து ரோ 3 வந்து செயின் 5 பண்ணிக்கோங்க. செயின் 5 பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை டர்ன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம செயின் 5 பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுடணும். அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச், அதுக்கப்புறம் செயின் 2, திரும்ப டபுள் க்ரோஷே அதே ஸ்டிச்சில். இதை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். இந்த ரோ ஃபுல்லாக த்ரூ அவுட் நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வி ஸ்டிச் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம செயின் 5 பண்ணி டபுள் க்ரோஷே பண்ணோம் இல்லையா, அது ஒரு வி ஸ்டிச். இப்போ நான் ரெண்டாவது ஒரு வி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். திரும்ப பாருங்கள், 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் நான் டபுள் க்ரோஷே செயின் 2 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 3 வி ஸ்டிச் கிடச்சிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் ரோ நம்மளுக்கு 20 வி ஸ்டிச் இருக்கும். ஸோ திரும்ப நான் பண்ணுறேன் பாருங்கள், டபுள் க்ரோஷே செயின் 2 டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. வி ஸ்டிச் 1 2 3 4 ஸ்டிச்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒர்க் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த ரோ உங்களை பார்க்குறேன். இதுதான் நம்மளோட எண்ட் ஆஃப் த ரோ ஸ்டிச்சு. இதில் லாஸ்ட் வி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 20th வி ஸ்டிச்சு, செயின் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட லாஸ்ட் வி ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது. நெக்ஸ்ட்டு ரோ 4 போகலாம். அதுக்கு செயின் 3 பண்ணிக்கோங்க. செயின் 3 பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போது அந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் ரோவில் வந்து செயின் ஸ்பேஸ் செயின் 2 பண்ணியிருப்பீங்களே, அந்த ஸ்பேஸில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2, திரும்ப 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷெல் ஸ்டிச் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ரோவில் நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 20 ஸ்டிச்சஸ் 20 ஷெல் ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் திரும்ப அதே தான் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2, திரும்ப 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ ரெண்டாவது ஷெல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தேர்ட் ஷெல் வந்து இந்த செயின் ஸ்பேஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் இந்த ரோ ஃபுல்லாக எண்ட் ஆஃப் த ரோ வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 20 ஷெல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எண்ட் ஆஃப் த ரோ பார்க்கலாம். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த ரோ. இதுதான் லாஸ்ட் ஷெல் நான் பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ் செயின் 2, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ நம்மளுக்கு ரோ 4 இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ 5 பண்ண போகிறோம். இதில் வந்து செயின் 3 பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு 8 டபுள் க்ரோஷே, இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஷெல்ஸ் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்பேஸில் வந்து 8 டபுள் க்ரோஷே 2 3 4 5 6 7 8 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இன்னொரு ஷெல் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க.
திரும்ப 8 டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே இதுவே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ நம்மளுக்கு 20 ஷெல்ஸ் கிடைக்கும் எண்ட் ஆஃப் த ரோ நம்மளுக்கு. திரும்ப 2 3 4 5 6 7 8. இப்போ பக்கத்து ஸ்பேஸில் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். திரும்ப நெக்ஸ்ட் ஸ்பேஸில் வந்து 8 டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இப்போ வந்து 3 ஷெல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20th ஷெல் நம்ம இப்போ பண்ணுறோம். நம்ம அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டோம். 20th ஷெல் வந்து அதே மாதிரி தான் 8 டபுள் க்ரோஷே. இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் செயின் 3 இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் ரோ செயின் 3 அதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணி நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுறோம். கட் பண்ணிடலாம். கொஞ்சம் டேல் விட்டுக்கோங்க. இதை உள்ளே சூ பண்ணலாம், இல்லைன்னா நம்ம க்ளூ பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. இந்த பக்கம் இது வந்து நம்ம இந்த யான்ஸ் எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு இப்படி நம்ம க்ளூ பண்ணிடலாம். ஸோ இதில் கொஞ்சோண்டு இந்த ராங் சைடில் தான் நம்ம இப்போ க்ளூ பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் யானை மறக்காமல் உள்ளே வச்சு இது பண்ணிடுங்க. ஸோ இந்த கிராஃப்ட் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த எக்ஸஸ் யானை உள்ளே வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக நம்ம இதை ரோல் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ரோல் பண்ணணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ அழகாக இருக்கும். ஸோ ஃப்ளவர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், உங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்களா ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ரோஸ் வந்து இப்படி அழகாக வரும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டவுன் பார்ட் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, இதில் இந்த ஹோல் இருக்குல்ல, நம்மளோட அந்த மேஜிக் ரிங் ஹோலு, இது வழியாக நம்ம வந்து ஒரு க்ரீன் யான் எடுத்து உள்ள ராங் சைடில் புல் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மேஜிக் ரிங் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸஸ் யான் இருந்திருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம இந்த ரோஸோட இந்த ஒயரில் உள்ள இன்சர்ட் பண்ணி இப்போது இதில் க்ளூ பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம நாட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போது அதை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு க்ளூ போட்டுட்டு இந்த எக்ஸஸ் யான் இருந்தது இல்லையா, நம்ம இப்போ நாட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் எப்படி ரோல் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்த பேஸ்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி க்ளூ ஆட் பண்ணி இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸை அதில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம அதையும் க்ளூ பண்ணிடணும். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி க்ளூ பண்ணிடுங்க, இப்படி அட்டாச் பண்ணிடுங்க ஃப்ளாட்டாக. ஸோ இந்த இதையும் நம்ம தனித்தனியாக க்ளூ இது பண்ணி நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நான் வந்து ஃபுல்லாக க்ளூ பண்ணல, சும்மா ஹாஃப் மட்டும் பண்ணுறேன். ஸோ அது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபோல்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேச்சுரல் ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது மேபி அது வேறு மாதிரி இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெம்லேயும் அந்த க்ரீன் யான் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இப்படி ரோல் பண்ணி வச்சுட்டா நம்ம ஒர்க் நீட்டாக இருக்கும். இது நம்ம ரோல் பண்ணும்போது இன்பிட்வீன் வந்து இந்த லீஃபையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த லீஃப் அட்டாச் பண்ணும்போது இன்பிட்வீன் நம்ம கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப இந்த லீஃபையும் இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி திரும்ப இப்படி ரோல் பண்ணிடணும். க்ளூ பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் வந்து ரெடி. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இன்னும் ஒரு 4 ரோஸஸ் செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வேணும்னா என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.